இப்போ இந்த அளவுக்கு பார்டர் வருதுன்னு சொன்னாக்கா இதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம கீழே இறக்கிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தையல் போட்டுக்கிறேன். அதான் வந்து பெட்டராக இருக்கும். பெரிய தையலாக போட்டுக்கணும், அப்போ தான் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளீட்டட் மாடலில் வந்துட்டு பஃப் ஸ்லீவ் தைக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எல்போ ஸ்லீவ் இது. இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பார்டர் வரும். இதை பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பார்டர். ஸோ இந்த பார்டருக்கு மேலே தான் வந்து ஃப்ளீட்டட் மாடலில் நம்ம வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைஸுக்கு. ஸோ இது எப்படி கட் பண்ணணும்னா இதை பாருங்கள், இங்கே மேலேருந்து நமக்கு தேவையான அளவு லென்த்துக்கு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த கிளாத்தில் ஃப்ளீட் வந்து பிடிச்சிக்கணும். ஃப்ளீட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ணணும். இதை வந்து நம்ம உள்ள வெளியே பார்த்துக்கலாம். உள்ள வெளியே பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுடலாம். 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 3/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதாவது இது நம்ம பிடிக்கும்போதே இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த சைடு ஃப்ளீட்ஸ் பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பிடிக்கணும். கிளாத்துக்கு தகுந்த மாதிரி சில கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும், சில கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சே கேட்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படிலாம் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளாத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த கிளாத்தோடைய தன்மை அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஓவர் ஃப்ளீட்ஸும் வைக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டு நம்ம ஓவர் ஃப்ளீட்ஸாக வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சென்டரில் நீங்கள் ஒரு பெரிய தையல் போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தையல் போட்டுக்கிறேன். அதான் வந்து பெட்டராக இருக்கும். பெரிய தையலாக போட்டுக்கணும், அப்போ தான் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சென்டரில் ஒரு பெரிய தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் பிடிக்க ஈஸியாக இருக்கும். அது வந்து கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்க வேண்டியது தான். சில கிளாத் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வராது, அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் இந்த மாதிரி பெரிய தையல் போட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்ம இப்போ இங்கே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டோம். இந்த தையல் போடலாம் உங்களுக்கு வந்து சிரமமாக இருந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கையால் துணியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக வந்து வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிட்டோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அயனிங் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அயனிங் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அதாவது அயன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் தையல் வந்து பிரிச்சிடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சென்டர் தையல் பிரிச்சிட்டோம். பிரிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், பீஸரெல்லாம் கட் பண்ணி.
இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இப்போ ஸ்லீவ் எடுத்துக்குவோம். ஸ்லீவில் வந்துட்டு முன்னங்கை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மடித்து தச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முன்னங்கை தச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்டர் எடுத்துக்கலாம். இப்போ பார்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே பார்த்துக்குவோம். பார்டர் வந்து இப்போ இப்படி மடித்து இப்படி வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ பார்டரை வந்து இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணிட்டோன்னு சொன்னால் இப்போ இந்த சைடு வந்து மடிக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த சைடும் வந்து நம்ம இப்படி சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு சைடும் வந்து பார்டரை வந்து இந்த மாதிரி மடிச்சிருக்கிறோம். இப்போ இப்படி பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா, பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு பார்டர் மட்டுமே வருது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு பார்டர் வருதுன்னு சொன்னாக்கா இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம கீழே இறக்கிக்கணும். அதாவது 3/4 இன்ச்சு கீழே இறக்கி நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்டர் வந்து இப்படி வந்துடும். சரிங்களா, இப்படி வந்து பார்டர் இப்படி மேலே வச்சு நம்ம இந்த பிசரெல்லாம் கவர் பண்ணி தைக்கிற மாதிரி வச்சிடணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் தான். இப்போ இந்த ஸ்லீவை இப்படி ரெண்டாக மடிச்சிங்க. இது மாதிரி ரெண்டாக மடித்து இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதாவது ரெண்டு ஸ்லீவும் ஒரே டைம் மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கணும் ஸ்லீவு, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஸ்லீவ் போட்டும் ஒரே டைமில் மார்க் பண்ணுங்கள். ஒரே மாதிரியாக தைச்சா தான் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்லீவும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கில் தான் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் ஸ்கேலால் கூட கோடு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேலால் கூட நீங்கள் கோடு போட்டுட்டு இதுக்கு நேராக இப்படி அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த சைடும் பார்த்திங்கன்னா துணி இருக்கணும். சரிங்களா, இந்த 2 சைடும் வந்து துணி இருக்கணும். அதுக்கு நான் வந்து நீடில் கூட போட்டுடுறேன். நீடில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே இதில் வந்து ரஃபாக ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ ரஃபாக வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்படி ஸ்லீவை வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிவிடுவோம். லைனிங் தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். சென்டர் 2 சைடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் ஃப்ளீட்டட் மாடல் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்டர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டரை வந்து இப்படி சரியாக வச்சு இப்போ அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ முன்னங்கையில் பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இதில். இப்போ முன்னங்கையில் பார்டர் அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இப்படி மடித்து இப்போ பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம் பக்கத்துலேயே. இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வைக்கும் பொழுது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.